வாளன் கத்தரேசு வருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா என் பிரியமே, நீருபவதே எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கற்புள்ள கன்னிகைகள். பிரியமானவர்களே, மத்திய 25ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி நம்ம 10 பேரை நாம் பார்க்க முடியும். புத்தி உள்ளவர்களை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள். அவர்களோடு கூட ஆயத்தப்பட்டார்கள். அவர்களோடு கூட தீவெட்டிகள் எடுத்துக்கொண்டு மணவாளனை சந்திக்க புறப்பட்டார்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் கொண்டு போன ஒன்றை புத்தி இல்லாதவர்கள் கொண்டு போகவில்லை. அவர்கள் கூடுதலான எண்ணெயை கொண்டு போனதினால் மணவாளனை சந்தித்து அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, வாய்ப்பு தவறிவிடும் போது கதவு அடைத்துக் கொள்ளும். கதவு அடைக்கப்படக்கூடாது என்று சொன்னால் கூடுதலாக ஆயத்தமாயிருப்போம், மணவாளனை சந்திப்போம். கர்த்தர்